ஜோதிடம் என்பது திரு ரிக்கிராஜன் பண்டிட் அவர்களுக்கு தனிப்பட்ட தொழிலாகும். அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவருடைய பணி நியமனத்தை விமர்சித்து ஜோதிடர்களையும் அனைத்து மக்களின் ஜோதிட நம்பிக்கையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. மேலும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் துணை பொதுச் செயலாளருமான திரு வன்னியரசு அவர்கள் அனைத்து மக்களின் ஜோதிட நம்பிக்கை அவமதிக்கும் வகையில் இழிவுபடுத்தும் வகையிலும் ஜோதிடத்தை முற்றிலும் மூட நம்பிக்கைக்கு உண்டான விஷயம் என்றும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது என்றும் தற்குறைவாக பேசியதற்கு தென்னிந்திய ஜோதிட சங்கத்தின் சார்பாக உள்ள பல லட்சக்கணக்கான ஜோதிட குடும்பங்கள் இதனை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் அவர் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனுவானது வழங்கியுள்ளோம். அதாவது திரு ரிக்கிராஜன் பண்டிட் அவர் அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய அவங்களுடைய வழியிலும் அவர் ஜோதிடராக இருந்திருக்கிறார். ரெண்டாவது ஒரு ஆலோசகர் இருந்திருக்கிறார். அது அவருக்கு நம்ம தமிழக முதல்வருடைய மனதில் கடவுள் எப்பவுமே நேரில் வராதுங்க, யாரோ ஒருத்தர் மூலியமாக தான் நல்லது நடக்கும். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது அவருடைய அது தொழில், அந்த கடவுள் பார்த்து கொடுத்த வரப்பிரசாதம். அதை அவர் வெளிப்படுத்தும் பொழுது நம்ம தமிழக முதல்வருக்கு அது மனதளவில் நமக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் அவர் இருந்ததுனால அவர் ஏதோ ஒரு பதவி கொடுத்திருக்காரு. அது அவருடைய மனரீதியை கொடுத்தது அதுக்காக அவருக்கு அவரு ரிக்கிராஜன் பண்டிட்டுடைய அவர் மேல ஏதாவது தவறுகள் இருந்தால் இல்ல அவர் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் அதை நம்ம தெரியப்படுத்தணும். தவிர அவர் ஜோதிடர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி மூட நம்பிக்கைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி மக்களுடைய நாங்கள் ஜோதிட தொழில் கட்டுப்பட்டவங்க ஒட்டுமொத்த ஜோதிடர்கள், அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுடைய தென்னிந்திய ஜோதிட சங்கம் நாங்கள் 10 லட்சம் குடும்பம் இருக்கோம். இப்போ இந்த 10 லட்சம் குடும்பமே எல்லாருக்குமே இது ஒரு மன குமுறல் ஆகிருச்சு. அதாவது இது நம்பிக்கை அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது சட்டசபையில் எல்லாருமே சமம்னு நம்ம முதல்வர் சொன்ன பிறகும் சட்டசபையில் மட்டும் சமமா இல்லை எல்லாமே எல்லா தொழிலும் சமம் தான். எங்களுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது எங்க உயிர் மூச்சு, எங்களுடைய ஜோதிடங்கிறது ரத்தத்தில் ஊறி போனது. நாங்க பாரம்பரிய தொழில். இந்த ஜோதிடத்தை அவமதிப்பதுதான் இப்ப எங்களுக்கு மன உளைச்சலும் மன உறுத்தலும் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நாங்க இது சொல்லுவோம். அதாவது அரசு பணி அப்படிங்கிறது இது ஒரு முதல்வர் ஆலோசனை இல்லாமல் கண்டிப்பா அவர் செய்ய மாட்டார். அப்படி செய்தாலும் இவருக்கு ஜோதிடருக்கு இந்த மாதிரி ஒரு பணி கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதுங்களா? அப்படி பாத்தீங்கன்னா எங்க தொகுதியில் கவுண்டம்பாளையம் தொகுதியில் கனிமொழி சந்தோஷ் சட்டமன்ற உறுப்பினர் அந்த அம்மா இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்க ஜோதிடர் தான், அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்க. இதற்கு முன்னாடி பிஜேபியில கூட எங்களுடைய குரு, அதாவது குரு ஆசானம் ஜோதிடர் செல்வி அவர்களும் ஒரு பதவியில் இருந்திருக்காரு. அதுக்கு யாருமே போர்க்கொடி தூக்கலையே, ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு போர்க்கொடி தூக்குறாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி, எங்களுடைய ஆதங்கம். இது யாரையும் கட்சி ரீதியா பேசணும்னோ யாரையும் மனசு புண்படுத்தணும் நாங்க நினைக்கல. எங்களுக்கு தேவை எங்களுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது உயிர் மூச்சு. இதை தொடர்ந்தால் எங்களுடைய 10 லட்சம் குடும்பம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா கலெக்டர் மாவட்ட ஆபீஸ்ல நாங்க மனு கொடுத்து கண்டிக்கிறதுக்கு படுவோம். ஆனா கண்டிப்பா இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம்.